அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் இப்போது சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது. என்னவென்றால், நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் எப்படி தொடர முடியும், ஆகவே தான் அடுத்த நீங்கள் கீழடி ஆய்வை நிறுத்த வேண்டிய அளவிற்கு இருக்கிறோம் என்று இங்கே ஒரு அடாவடி ஆளுநர் இருக்கிறார். அதே போல் இன்னொரு அடாவடி அமைச்சரை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே எல்லாம் வருகிறவர்கள், தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்களெல்லாம் என்ன அதியமான் போன்றவர்கள் மற்றவர்கள் எத்தனையோ கூட்டங்களிலே கண்டித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் வம்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை வழக்கமாக நிதியை எல்லாம் மும்மொழி திட்டம் இப்படியெல்லாம் சொல்லி நிதிகளை எல்லாம் நாங்கள் தரமாட்டோம், அப்போது எப்படி நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று அறைகோல் விடுப்பதை போல கேட்கிறார்களே, அதற்குத்தான் நம்முடைய எழுச்சி தமிழர் சொன்னார், இந்த தொகைக்கு தமிழ்நாடு அரசே நிதியை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லது அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கூட நிதி வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு உணர்ச்சி உள்ள மக்கள் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், அந்த மக்கள் மன்றத்தின் சார்பாக சொல்கிறோம், உங்களிடம் சட்டமன்றம் இருக்கிறது, மேலே நீதிமன்றம் இருக்கிறது, இவைகளெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் நீதிமன்றத்தின் சார்பிலும் பேசவில்லை, சட்டமன்றத்தின் சார்பிலும் பேசாத மக்கள் மன்றத்தின் சார்பாக, நீதிமன்றத்தின் சார்பாக பேசுகிறோம். அந்த வகையிலே தான் இது நீங்கள் நாளைக்கு ஒரு அறிக்கை முதலமைச்சர் என்ற முறையில் வேண்டாம், இந்த கூட்டணியினுடைய தலைவர் என்ற முறையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை விடட்டும், யாரெல்லாம் இதற்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ அவர்கள் நிதியை உதவுங்கள், தாராளமாக கொடுங்கள் என்று கேளுங்கள். இந்த தொகையை நாமே வசூலித்து காட்ட முடியும், பட்ஜெட்டுக்கு கூட போக வேண்டிய அவசியமில்லை, இதற்கே ஒரு தனி பட்ஜெட் போடலாம். ஆகவே நடத்தக்கூடிய அளவுக்கு இதுவும் மாநில சுயாட்சியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஆக முடியும். அதைத்தான் அவர் சொன்னார்கள். எனவே சகோதரர் திருமா அவர்கள் எழுச்சி தமிழர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், இந்த கூட்டமும் வழிமொழியும் என்று நினைக்கிறேன். இன்னொன்று சொன்னார், அவர்கள் ஆராய்ச்சி அனுமதி முத்திரை குத்த வேண்டுமே என்று சொன்னார்கள். அந்த முத்திரை இல்லாவிட்டாலும் நாம் போய்கொண்டே இருப்போம். நம்முடைய ஆராய்ச்சி தமிழ்நாட்டு அளவில் ஆரம்பித்து நடத்தி கொண்டே இருக்கலாம். பின்னால் மக்கள் கருத்தை முன்னாலே திரட்டினால் சட்டம் நொண்டி அடித்து கொண்டு தானே வரும் என்பதுதான் நடைமுறை பழமொழி. 2 உதாரணம், அதுக்கெல்லாம் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லாதுன்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில். பெரியார் என்ன சொன்னார், தோழர்கள் என்ன சொன்னாங்க, நிறுத்திட்டாங்களா? அதுக்கப்புறம் 10,000 திருமணங்கள் நடந்தது. திருமணம் செல்லாது என்று சொன்னது 54. ஆனால் அண்ணா ஆட்சி வந்தது, மக்கள் ஆட்சி கொடுத்தாங்க, திராவிட ஆட்சி வந்தது, உடனடியாக என்னாச்சு, சட்டம் தானே பின்னாலே நோண்டி கொண்டு வந்தது. எனவே சட்டம் பின்னால் வரும், ஆமாம், சமுதாயம் முன்னாலே போகும். அதே மாதிரி தமிழ் எழுத்து சீர்திருத்தம். இன்றைக்கி தமிழை பற்றி பேசுகிறார்களே, யாரும் செய்யாத பணியை செய்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். தமிழுக்கு அவர் செய்த விட ஒன்று கிடையாது. அந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை 1935 தந்தை பெரியார் அறிவித்தார். அறிவித்ததோடு நிற்கிற தன்னுடைய குடியரசு பத்திரிகை 100 ஆண்டு காலம் கண்டுகிற அவர்கள் முழுமையாக அதை செயல்படுத்தினார். யார் வந்தாலும் வரலன்னா எழுத்து. அப்புறம் விடுதலையில் பயன்படுத்தினார். அதுக்கு பேட்டன்ட்டே என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ விடுதலை லையுங்க அது அப்படின்பா. அதாவது விடுதலை லை என்று சொல்லி அந்த சீர்திருத்தம் தானாகவே அதை நடத்தும். 35 ஆரம்பித்தவர்கள் அதுக்கப்புறம் 50 வருஷம் கழித்து எம்ஜிஆர் ஆட்சியில் அது முழுக்க ஒரு நூற்றாண்டில் இன்றைக்கு தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் என்றே வந்துவிட்டது பூராமே. ஆகவே தான் நாம் இன்றைக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்களா இல்லையா, அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பது பற்றி கவலைப்படாமல் மக்கள் அங்கீகாரத்தை முதலிலே நாம் காட்டுவோம், தானே வரும், அடுத்த நிகழ்ச்சிகள் தொடரும். நீங்கள் அத்தனை பேரும் வழிபடுத்தீர்கள் என்பதற்கு ஆதாரமாக எழுந்து நின்று கைதட்டி பெருமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு தமிழக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு இதை சிறப்பாக செய்கிறோம். மற்றபடி மற்ற தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் உரையாற்றுவார்கள். வந்த தோழர்களுக்கு நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.